நம்ம வீட்லயோ வெளியயோ ஆபீஸ்லயோ யாராவது சோம்பல் முறிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? சோம்பேறியா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவோம். ஈவன் நம்ம வீட்டிலேயே கூட குழந்தைங்க எல்லாம் பெட்ல காலையில எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு சோம்பேறி முடிச்சாங்கன்னா சோம்பேறின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலா அவங்களாம் சோம்பேறிங்க இல்ல. அவங்களுக்கே தெரியாம அவங்களே அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு தான் பேண்டிகுலேஷன். நம்ம பாடி எப்பெல்லாம் அதிகமா அசைவு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோமோ இல்ல படுத்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பாடி அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்காக பண்ற இன்வால்வ் ஆக்ஷன் தான் இந்த பேண்டிகுலேஷன். இத நம்ம மட்டும் பண்றது இல்ல. நீங்க தெருவுல பாத்தீங்கன்னா நாய், பூனை எல்லா அனிமல்ஸும் கூட அப்பப்போ இத பண்றத நீங்க பார்க்கலாம். ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஹோல் பாடி எக்ஸசைஸ். இதை காலையில பேண்டிகுலேஷன் பண்ற நம்ம குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஹோல் டேவே அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த பேண்டிகுலேஷன் பண்றதுனால நம்மளோட முதுகுத்தண்டு, நம்மளோட தசை நார்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால நமக்கு பேக் பெயின், நெக் பெயின் வர்றது எல்லாமே கம்மியாகுதுன்னு ஸ்டடீஸும் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி பேண்டிகுலேஷன் பண்ற குழந்தைங்கள திட்டக்கூடாது. அதுக்குன்னு பெட்லயே படுத்துட்டு 1 மணி நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பேண்டிகுலேஷன் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ணலாம்? இதுதான் தவறான விஷயம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை இந்த பேண்டிகுலேஷன் ஒரு எக்ஸசைஸாவே நீங்க பண்ணலாம். எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கலாம்.